இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 7லேருந்து 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டுக்கலாம். மிளகாய் லைட்டாக கலர் மாதிரி உப்புனதும் எடுத்துடலாம். கடைசி வரைக்கும் இதில் இருக்க வேண்டாம், கரிஞ்சிரும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்து வச்சதை லைட்டாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. வதக்கின பொருட்களை நல்லா ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிப்பு கண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொத்தமல்லி சட்னி தயார்.